கடந்த காலங்களில் மேயராக இருந்திருக்கீங்க. இது ஒரு நேஷனல் பாலிடிக்ஸ், பாராளுமன்றத்தில் பேசக்கூடிய அந்த அளவுக்கு நிறைய தேவைகள் இருக்கு, அங்க எதிர்பார்ப்பு நிறைய இருக்கு, நாடாளுமன்ற நிறைய ப்ரொடக்டிவிட்டி அங்கிருந்து தமிழ்நாட்டுக்காக பெற்றுத்தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேயர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி அந்த இடத்துல கை கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க? நான் 3 முறை மாமன்ற உறுப்பினராகவும் இருந்திருக்கிறேன். அதுக்கப்புறம் தான் மேயரானேன். மக்கள், இந்த பகுதி மக்கள், இந்த கோவை தொகுதி மக்களினுடைய குறைகள் தெரியும், அவர்களுக்கு என்ன வேண்டும், அத்தியாவசிய தேவைகள் என்னன்னு தெரியும். இது எனக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கிறது. சவால் தேசமே உற்று நோக்கக்கூடிய ஒரு தேர்தலா இருந்தாலும் கூட கோவை தொகுதிக்குன்னு அப்படின்னு கூடுதலான ஒரு பார்வை இருக்கு, ஒரு கவனம் பெற்றிருக்கக்கூடிய தொகுதி அப்படின்றது எதை நீங்க சவாலா கருதுறீங்க? எங்களுக்கு சொல்ல போனா கடினமான சவால் அப்படின்னு எதுவுமே கிடையாது. நாங்க எங்க பணிகளை செய்யறோம். நாங்க சோசியல் மீடியால போராடி கொண்டிருப்பதை விட, சோசியல் மீடியாவில் அதிக நேரத்தை செலவு செய்வதை விட மக்களிடத்திலே நாங்கள் சென்று அதிகமாக பிரச்சாரம் செய்து அதிகமாக அவர்களுடைய குறைகளை கேட்டுக்கிறோம். அது எங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கிறது.